ஒரு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, எனக்கு 1 மாசமா இருமல் இருந்துட்டே இருக்கு டாக்டர். நானும் மெடிக்கல் ஷாப்ல போய் காஃப் சிரப்பா வாங்கி வாங்கி குடிக்கிறேன். சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரு சாதா சளி மாரி தான் இருக்கு. ஏன் சரியாகல அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர். இருமல் சிரப், காஃப் சிரப் அதாவது அலோபதிக் காஃப் சிரப்ஸ்ல பார்த்தோம்னா நெறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா காஃப் சிரப்ஸும் ஒண்ணு கிடையாது. ஆன்டிடசிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து வெறும் இருமல் வரக்கூடிய அந்த தன்மையை மட்டும் கம்மி பண்ணும். 2வது விஷயம் வந்து மியூக்கோலைட்டிக் சொல்லுவோம். அதாவது உள்ள சளி இறுகி கட்டியா இருக்கிறத வந்து கரைச்சி விடுற டைப் சிரப். அடுத்த விஷயம் வந்து எக்ஸ்பெக்டரண்ட்னு சொல்லுவோம். இந்த உள்ள இருக்கிற சளியை வெளியில ஏத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு டைப் காஃப் சிரப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்னால வர காஃபை கொஞ்சம் கம்மி பண்ணும். அப்புறம் டீகன்ஜஸ்டன்ட் அப்படின்னு ஒரு காஃப் சிரப் இருக்கு. அது வந்து இப்போ ஒரு மூக்கில் ஒரு சளி பிடிச்சி மூக்கில் தண்ணியாக ஒழுகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் மூக்கில் இருக்கிற அந்த ஜவ்வில் வந்து ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் அந்த மூக்கில் சளி ஒழுகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ரத்த குழாய்களை கொஞ்சம் சுருக்கிற மாதிரி ஒரு மெடிசன் இருக்கும். ஸோ அது வந்து சளி அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடும். ஸோ இதுதான் டீகன்ஜஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் காஃப் சிரப்புக்கும் ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து என்ன கண்டிஷன், எதனால அந்த இருமல் வந்துச்சு அப்படின்றத பொறுத்து தான் சூஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த சாய்ஸ் ஒரு டாக்டரை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டா நல்ல விஷயம்.